கர்த்தருடைய மகிமை அவரை சுற்றிலும் பிரகாசித்தது. அவர்கள் மிகவும் பயந்தார்கள். பயப்படாதிருங்கள், இதோ எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன். இன்று கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர் உங்களுக்கு தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார். பிள்ளையின் துணிகளில் சுற்றி முன்னிலையிலே கிடைத்திருக்க காண்பீர்கள். இதுவோ உங்களுக்கு அடையாளம் என்றார். அந்த சுசேனமும் பரசேசனையும் திரள் அந்த தூதனுடனே தோன்றி உன்னதத்திற்கு தேவனுக்கு மகிமையும் சமாதானமும் மனுஷர்களிடையே உண்டாவதாக என்று சொல்லி தேவனை துதித்தார்கள். கிறிஸ்துவுக்கு நண்பனாக நல்லா கவனிக்கணும். இன்னைக்கு யார் பண்ணாங்க? இன்னைக்கு நம்ம கூட பெற்றெடுத்த தாய் தலைவர்கள் கூட பிறந்த நாள் கொண்டாட மாட்டோம். ஆனா இன்னைக்கு ஏற்படுறவங்க பிறந்த நாள் 2000 ஆண்டுகளுக்கு முன்னாக பிறந்த ரட்சகர் எத்தனோ தலைமுறைகள் எத்தனோ தாத்தா பாட்டியெல்லாம் கடந்து போயிட்டாங்க. இல்ல உங்க அப்பா அம்மா இருப்பாங்கம்மா இல்ல சொல்ற அவங்க அப்பா இருப்பாங்களே இருந்துக்கிறாங்க. ஏமா மனுஷன் உயிரோடு இருக்குதா 100 வருஷமோ 50 வருஷமோ எத்தனை வருஷம் தெரியாது. ஏன் சீக்கிரம் செல்படுறாரு 2000 வருஷத்துக்கு அப்ப எத்தனை தலைமுறை போயிட்டு இருக்கு. அப்படிப்பட்ட ரட்சகர் இயேசு கிறிஸ்துவுடைய பிறப்பு நாளை நம்ம சந்தோஷமா கொண்டாடுகிறோம். எங்க இயேசப்பா பிறந்த நாள் சொல்லி நம்ம ஸ்வீட் கொடுத்து கேக் கொடுத்து வீட்டுல தண்ணி கட்டி குடிப்போம். சொல்லுங்க, வீட்டுல தண்ணி குடிக்குமா? வீட்டுல தண்ணி குடிக்குமா? கறி சோறு நல்ல பிரியாணி எல்லாமே செஞ்சு யார் கொடுக்குறாங்க? அப்புறம் சட்டிலாம் விடுவாங்க, கேக் எல்லாம் கொடுப்பாங்க. நல்ல ஏழை எளிய மக்களுக்கு புடவை கொடுப்பாங்க. நல்லா சின்ன வயசு இருக்கும்போது எங்கள் கிராமத்தில் இருக்கும்போது நம்ம ஆல்பர்ட் அலெக்சியா வீடு பக்கத்தில் தான் இருக்கும். இங்கே சர்ச்சிங் தான் இருக்கும். அலெக்சியா வீடு இங்கே பக்கத்தில் எனக்கு இங்கே. அப்போ நாங்கள் என்ன பண்ணுவோம்னா இரவு நேரத்தில் பட்ஜெட் போவோம். ஏன்னா இந்த வருஷம் நாங்கள் நம்மளாம் பட்ஜெட் போடணும். அடுத்த வருஷம் கட்டாயமும் போடும். அல்லேலூயா அல்லேலூயா. ஏன்னா ஐயாவுக்கு நிறைய பிஸியா நிறைய ப்ரோக்ராம், நல்ல கிறிஸ்துமஸ் ப்ரோக்ராம் 5-6 ப்ரோக்ராம் பார்த்துட்டேன். எத்தனை ப்ரோக்ராமு? 5-6 ப்ரோக்ராமு போயிட்டு நான். ஏன்னா எனக்கு உள்ள ஜனங்க அது இது நாள் அது நாள் இந்த நாள் சித்தூர் அங்கே இங்கே பல இடங்களில் சுற்றி எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. அதனால எனக்கு ரொம்ப சூழ்நிலை மாறிடுச்சு. அதனால அடுத்த ஆண்டு கட்டாயமோ போகும். அல்லேலூயா அல்லேலூயா. பாருங்க, அப்போ நாங்க கிறிஸ்துமஸ் நாள் வரும்போது பட்ஜெட்டை போயிட்டு வந்து சுட சுட காப்பி கொடுப்பாங்க. என்ன கொடுப்பாங்க? அந்த காப்பிக்காக என்ன பண்ணுவாங்க? காப்பிக்காகவே பசங்க போகும். ஏன்னா சுக்கு போட்டு அந்த இஞ்சி போட்டு எல்லாம் கொடுத்துருக்குறாங்க. காப்பி கொடுப்பாங்க. அப்போ சாப்பிட்டு வருவோம். அது ஒரு காலகட்டம் கடந்து போச்சு. அது போல இயேசு பிறந்த நாள்ல யாருக்கு வறுமைன்றதே யாருக்கு கஷ்டமே இல்லை. எந்த கோயில் வெட்டுக்கல, எந்த ஆடும் வெட்டுக்கல. இயேசு பிறந்த நாள்ல சந்தோஷமா கொண்டாங்க. அல்லேலூயா. யாருக்கு இயேசு பிறந்தாரு? ஏழை எளிமைக்காக, ஏழை மக்களுக்காக. பணக்காரர் வந்தாரு, மாடி வீடு வந்தாரு. இல்லம்மா, மாடி வீடு கட்டிக்கிறாங்களா அவங்களுக்கு வந்தாரு.
ஏழை பாமர மக்கள், ஒதுக்கப்பட்ட மக்கள், பாதிக்கப்பட்ட மக்கள், படிப்பறிவில்லாத மக்கள் படிப்பு அறிவை தெரிந்து கொள்ளும்படி இயேசு கிறிஸ்து உனக்காக எனக்காக இவ்வுலகத்துக்கு வந்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. இப்படிதான் அநேக மிஸ்டரிங்க வெளிநாட்டிலிருந்து வந்து வியாபாரமும் செய்தாங்க, நலத்திட்டம் செய்து, அப்புறம் மட்டுமல்ல அவங்க என்ன பண்ணாங்கன்னா இயேசு பற்றி சுவிசேஷம் சொன்னாங்க. சுவிசேஷம் சொல்லி என்னென்ன கல்வியிலையோ என்னென்ன பாதிக்கப்பட்டிருக்கிறாங்களோ அவங்களுக்கெல்லாம் உதவி செய்வாங்க. என்ன பண்ணுங்க? அவங்களுக்கெல்லாம் அப்படி உதவி அப்படி எல்லாரும் என்ன பண்ணாங்க? உதவி செஞ்சாங்க. அப்படி செய்யப்பட்டா அதுல இருந்து படிச்சு வரும்போது நான் அப்பா அம்மா சூழ்நிலை பாதிக்கப்பட்ட நிலையில சாப்பாடு கூட இல்லாத நேரத்துல சூழ்நிலை மத்தியில இப்படி மிஷனரிங்க வந்து எங்களை படிக்க வச்சு அவங்க உதவி கொடுத்து பணம் கொடுத்து நீங்க படிங்க, நான் பணம் தரோம், உங்களுக்கு ட்ரெஸ் தரடா அப்படி நீங்கள் நான் படிப்பு தரோம், கல்வி தரோம், சாப்பாடு கொடுக்குறோம், ட்ரெஸ் கொடுக்குறோம், நீங்க படிங்க சொல்லி சொல்லுங்க. அப்போ அவங்க போட்டு அவங்க நினைச்சதுனால்தான் அவங்க அதே போல இயேசு பற்றி சொன்னதுனால்தான் அவர் சாப்பிட்டு வளர்த்து அதை படிச்சு வளர்ந்ததுனால்தான் இன்னைக்கு நான் முன்னாடில இருக்கோம். அல்லேலூயா, அல்லேலூயா. இதுதான் நல்லா கவனிக்கிறீங்களா? இயேசப்பா வந்ததுனால எத்தனை பேருக்கு ஆசீர்வாதம் உண்டு? நிறைய பேருக்கு ஆசீர்வாதம் உண்டு. அல்லேலூயா. அது மட்டுமல்ல, மிஷனரி மருத்துவமனை என்னன்னா நல்லா கவனிங்க. மிஷனரி மருத்துவமனை எத்தனோ ஹாஸ்பிட்டல் இருக்கு. ஆனா சிஎம்சி மருத்துவமனை போனாக்கா என்ன பண்றாங்க? 4 மடங்கு கட்டுனா நீ 2 மடங்கு கட்டுமா, நீ ஏழ்மையா இருக்கிற பரவாயில்ல போமான்னு என்ன பண்றாங்க சொல்றாங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. அது மட்டும் இல்ல, இந்த அம்மா கூட பாரு, அன்னைக்கு ஹாஸ்பிட்டலுக்கு வந்தாங்க. 3000-4000 கட்ட வேண்டியது எவ்வளவு கட்டினீங்க? 356 ரூபாய் கட்டினாங்க. சாப்பிட்டு போய் ஏன் சொல்றேன்னா, மிஷனரிங்க என்ன மருத்துவமனை? மிஷனரி மருத்துவமனை, சிஎம்சி மருத்துவமனை தான், கிறிஸ்துவ மருத்துவமனை தான். அது மிஷனரிகளால் ஆரம்பிக்கப்பட்ட மருத்துவமனை. அந்த மருத்துவமனையில மனம் நிறைந்தது கிறிஸ்துவ பிள்ளைங்கனாவே மனம் நிறைந்தவங்க. அதனாலதான் இயேசுடைய பிள்ளைங்க ஆண்டவர் இன்னைக்கும் மனம் இறங்கி உனக்காக எனக்காக இந்த பூலகத்துல மனித ரூபம் எடுத்து மனித சாயல வந்து வரும். நிறைய பேர் சொல்லுவாங்க, நிறைய பேர் ஞானி சில பேர் சொல்றாங்க, சும்மா வேணும் மனுஷன் பிறகு வந்தான், மனுஷன் வேற மாதிரி வந்தான் சொல்றாங்க. அப்படி இல்லை, அவருடைய ரூபத்தின் படி, கடவுள் ரூபத்தின் படிதான் நம்ம பிறந்திருக்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. கடவுள் எப்படி ரூபமா இருக்கிறாரோ அதே ரூபத்தில் தான் நம்மள பிறந்து வச்சிருக்கிறாரு. அதனாலதான் நமக்கு 6 அறிவு. எத்தனை அறிவு? இல்லைன்னா வேற எதுவும் சொன்னா எத்தனை அறிவுனா? 5 அறிவு, 4 அறிவு, 3 அறிவு. 5 அறிவு எப்படி இருக்காங்க? 6 மாதம் புத்தி தர 5 அறிவு அளவுக்கு நல்லா குடிச்சுட்டா குடும்பத்துல பிள்ளைய பசியா பட்டினே இருக்கிறாடா. என்னடா புத்தி குடிச்சு பொண்ணு போடுற வயசு அந்த பொண்ணு கல்யாணம் பொண்ணு கல்யாணம் பண்ணி கொடுக்கணும். நல்லா குடிச்சுட்டு வந்தா நீ எப்படி போய்ப்ப? உனக்கு 5 அறிவா 6 அறிவா? நிறைய பிள்ளைங்க படிச்சுட்டு பசங்களை கட்டி கொடுத்தல, சொத்து கம்பல்ல, வீடு கம்பல்ல,
இப்ப காடு 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 தகவல் போறாங்க. பல பிரச்சனை வசனம் என்ன சூழ்நிலை மாறி போச்சு. அதனால சொல்றாங்க நம்ம அஞ்சறிவு இல்லை, ஆறறிவுள்ள மக்கள். அல்லேலூயா. அதனால இயேசு கிறிஸ்து அவரது மூலத்தில் வந்து நம்ம போல பாடுபட்டாரு, நம்ம போல துன்பப்பட்டாரு, நம்மளை போல உலகத்துக்கு வந்தாரு. அதனால அவர் வார்த்தையினாலே அவர் இந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் செய்கிறார். அந்த வார்த்தை எந்த வார்த்தை? அந்த நாளில் ஆங்கில வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனுக்கு, அந்த வார்த்தை தேவனா இருந்தது. தேவன் தான் வார்த்தை, வார்த்தை தான் தேவன். அந்த வார்த்தை தான் மாம்சம். மாம்சம் வந்தவரே இயேசு கிறிஸ்து கன்னி மறுபடி வயிற்றில் பிறந்தார். அல்லேலூயா. 1 தீமோத்தேயு 3:14 சொல்கிறது, அவர் மாம்சத்தில் வெளிப்பட்டாரா? எது வெளிப்பட்டாரு? மாம்சத்தில் வெளிப்பட்டாரா? உண்மையாகவே மாம்சத்தில் வெளிப்பட்ட ரட்சகர் இன்றைக்கு உனக்காக, எனக்காக, நீ படுற கஷ்டத்துக்காக, துன்பத்துக்காக, துயரத்துக்காக ஆண்டவர் இந்த பூலத்தில் ஏழை குலத்தை தேர்ந்தெடுத்து மாட்டு கொட்டாவை தேர்ந்தெடுத்துக் கொண்டார். அல்லேலூயா. அந்த கொட்டாவை மாட்டு கொட்டாவை மாட்டு கொட்டாவை போய் தேர்ந்தெடுத்தார். அப்படிப்பட்ட ரட்சகர் இன்றைக்கு நம்ம ஆசீர்வாதமாய் தொழுது கொள்வோம், அவரை பற்றி போற்றுவோம், அவரை பற்றி மகிமை அடைவோம், சந்தோஷமாய் கொண்டாடுவோம், கடவுளுக்காக ஒப்பு கொடுப்போம். வாரம் வாரம் ஞாயிற்றுக்கிழமை தவறாமல் ஆலயத்துக்கு நீங்க வாங்க. கடவுள் உங்களை ஆசீர்வதிப்பாரு. மற்றும் இடத்திலே போயிட்டு நற்செய்தியை அறிவிங்க. கடவுள் உங்களை மேன்மேலும் உயர்த்துவாரு. கர்த்தர் தாமே இந்த திருவசனத்தை ஆசீர்வதித்து இன்று கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் ரட்சகர் உங்களுக்காக தாவீதிலே பிறந்திருக்கிறார். பிள்ளையை துணியில் சுற்றி முன்னிலையை கிடைத்திருப்பது காண்பீர்கள். இதுவே உங்களுக்கு அடையாளம். அல்லேலூயா. அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கடவுள் உங்களை மேன்மையால் வழிநடத்துவார். கர்த்தர் தாமே திருவசனத்தை